இந்த வீடியோவில் நிகழ்தகவுல நாணயம் பிரிவுகளை பார்க்கலாம். சரிங்களா? நாணயம் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளிகள் எவ்வளவுன்னு பார்ப்போம். சரியா? ஒரு நாணயம் என்ன, இப்படி ஒரு நாணயம் நம்ம தூக்கி போடுறோம். ஒரு நாணயம் தூக்கி போடும் போது என்னென்னலாம் நமக்கு கூறுவெளி கிடைக்கலாம்? ஒண்ணு தலை கிடைக்கலாம், இன்னொன்னு பூ கிடைக்கலாம். சரிங்களா? இதை விட்டு வேற என்ன கிடைக்குமா? கிடைக்காது. அப்படிதானே? அதே போல 2 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளிகள் என்ன? 2 நாணயங்கள் சுண்டப்படும் போது என்ன கிடைக்கலாம்? ஒண்ணு தலை கிடைக்கலாம், ஒண்ணு பூ கிடைக்கலாம். பூ கிடைக்கலாம், தலை கிடைக்கலாம். அப்படி இல்லையா? இரண்டும் தலையாவே கிடைக்கலாம், இரண்டும் பூவாவே கிடைக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ ஒரு நாணயம் சுண்டப்படும் பொழுது கூறுவெளி எண்ணிக்கை 2, 2 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கூறுவெளியின் எண்ணிக்கை 4. சரிங்களா? 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளிகளின் எண்ணிக்கை என்ன? சரிங்களா? 3மே தலையா இருக்கலாம், 2 தலை ஒரு பூவா இருக்கலாம். தலை பூ தலை, பூ தலை தலை, இந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து 3மே பூவாக இருக்கலாம். சரிங்களா? 2 பூ ஒரு தலையாக இருக்கலாம். பூ தலை பூவாக இருக்கலாம். தலை பூ பூ. சரிங்களா? அப்போ 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளிகள் என்ன? 8. சரியா? இதை எந்த விதத்திலையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு நாணயம் சுண்டப்படும் பொழுது கூறுவெளி 2, 2 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கூறுவெளி 4, 3 நாணயம் சுண்டப்படும் பொழுது கூறுவெளி 8. சரிங்களா? சரி, வாங்க சமக்குள்ள போகலாம். ஒரு நாணயம் சுண்டும் பொழுது அவற்றின் நிகழ்தகவு தலை விழுவதற்கான சாத்தியக்கூறு. சரிங்களா? ஒரு நாணயம் சுண்டப்படும் போது நமக்கு கூறுவெளி என்ன நமக்கு தெரியும்? அச்சு டி. கரெக்டுங்களா? 2 அப்படின்னும் போது இதுல என்ன கேட்கிறாங்க? தலை விழுவதற்கான நிகழ்தகவு 2 கூறுவெளியில 1 தான் விழலாம். அப்படின்னும் போது ஆன்சர் நமக்கு என்ன? 1/2. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்ப்போம். 2 நாணயம் சுண்டப்படும் பொழுது அதிகபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரிங்களா? நமக்கு 2 நாணயங்கள் சுண்டப்படும் போது கிடைக்கும் கூறுவெளியின் எண்ணிக்கை என்ன? 4. அப்ப நாங்க 4 போட்டுறாங்களா? ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க? அதிகபட்சமே ஒரு தலை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு என்னலாம் வரும்? இங்க பாருங்க, HT வரும், TH வரும், HH வராது, TT வரும். சரியா? இந்த TT வருமானா வரும். சரிங்களா? இதை சரியா கவனிச்சுக்கோங்க. சில பேர் பண்ற தப்பே இதுதான். என்ன பண்றாங்க? 2/4 போட்டு அடிச்சுட்டு 1/2 போட்டுருவாங்க. சரியா? இங்க TT போட மாட்டாங்க. TT வரும். எப்படி சார் வரும் அப்படின்னா கவனிங்களேன். எல்லாம் ஒரு காவல்துறை அதிகாரி ஆக போறீங்க. அங்க ஒரு 10 குற்றவாளி நிக்கிறான். எந்த மாதிரினா, ஒரு தப்பும் பண்ணாதவனும் நிக்கிறான், 2 தப்பு பண்ணவன், 1 தப்பு பண்ணவன், 5 தப்பு பண்ணவன், அந்த மாதிரி நிக்கிறான். இப்போ நீங்க வரீங்க, அதிகபட்சம் ஒரு தப்பு பண்ணவலாம் வந்து நில்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதிகபட்சம் வார்த்தையை வந்து கவனிக்கணும். அதிகபட்சம் ஒரு தப்பு பண்ணவலாம் வந்து நில்லையா அப்படின் போது என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணாதவன், 1 தப்பு பண்ணவன், 2 தப்பு பண்ணவன் அப்படிலாம் வருவாங்க இல்லையா? அப்ப அதிகபட்சம் என்ன கேட்கறாங்க? ஒரு தப்பு. அப்ப தப்பு பண்ணாம வருவாங்க. அப்ப நமக்கு என்ன வரும்? 3/4 வரும். அப்ப இதுக்கான விடை என்ன? 3/4. சரியா? கவனிங்க, வாசிங்க வினாவை. 3 நாணயம் சுண்டப்படும் பொழுது அவற்றின் நிகழ்தகவானது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரிங்களா? அப்போ 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கூறுவெளி என்ன நமக்கு? 8ன்னு தெரியும். சரியா? இப்ப மேல என்ன போடுறதுதான் கேள்வி. அவங்க என்ன கேட்கிறாங்க? குறைந்தபட்சம் 2 தலைகள். அப்ப அதிகபட்சம் எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனா குறைந்தபட்சம் எங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகணும், 2 தலையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்ப என்ன வரும் பாருங்க? இது வருமானா? கண்டிப்பாக வரும். அதிகபட்சம் எவ்வளவு வேணா இருக்கலாம்ல. இது வருமா? வரும். இது வருமா? வராது. இது வருமா? வரும். இதுவும் வரும், இது வராது. அப்ப என்ன வரும் நமக்கு? 4/8ன்னு வரும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு தலை தான் இருக்கு, இதுல தலையே கிடையாது. அவங்க என்ன கேட்கிறாங்க? குறைந்தபட்சம் 2 தலைகள் இருக்கணும். இதற்கு முன் கூறியது போலவே குறைந்தபட்சம் 2 தவறுகள் பண்ணவங்களா இந்த பக்கம் வாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 2 தப்புல இருந்து எல்லா தப்பும் வந்து நின்றுட்டு பாருங்க. புரியுதா? அப்ப 4/8, ஒரு நாள் 4, 2 நாள் 8. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1/2ன்னு வரும். சரிங்களா? புரியுதுங்களா? கவுனிங்க. சரிங்களா? 3 நாணயம் சுண்டப்படும் பொழுது குறைந்தது 3 தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. என்ன சொல்றாங்க? 3 நாணயம் சுண்டப்படும் பொழுது குறைந்தபட்சமே 3 தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளியின் எண்ணிக்கை 8ன்னு தெரியும். 3 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1 தான். ஒரே முறைதான் 3 தலை கிடைக்கும். அப்படிதானுங்களே? அப்போ 1/8. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 1/8. சரிங்களா? நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளியின் எண்ணிக்கை என்ன? 8ன்னு நமக்கு தெரியும். அவங்க என்ன கேட்கிறாங்க பாரு. அதிகபட்சமாக 2 தலைகள். அப்ப அதிகபட்சமே எத்தனை இருக்கணும்? 2 தலை தான் இருக்கணும். அப்ப ஒரு தலை கூட இல்லாம இருக்கலாம். அப்ப நமக்கு என்ன பண்ணும்? இது மட்டும் மைனஸ் ஆகும். கரெக்ட் தானே? அப்ப என்ன வரும்? 7/8ன்னு வரும். அப்போ 7/8 தான் ஆன்சர். நம்ம பையன் கேட்கலாம், இங்க தலையே இல்லையே சார் என்ன அப்படின்னா, அவங்க என்ன கேட்கறாங்க? அதிகபட்சம் 2 தலை. குறைந்தபட்சம் தலையும் இருக்கலாம், தலை இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அதிகபட்சம் 2 தலையை தாண்டக்கூடாது. சரிங்களா? அப்போ 7/8. இது வந்து மிக எளிமையான கொஸ்டின் பா. சரிங்களா? ஆனா உங்க கேர்லெஸ் மிஸ்டேக்கால இழந்துடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, புரியுதா? நம்ம பையன் எல்லாமே இதெல்லாம் பண்ணுவாங்க. இது இப்போ அதிகபட்சம் 2 தலைன்னும் போது இது வராதுன்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனா இது வரும் அப்படின்றத தப்பு பண்ணிடுவாங்க. அப்ப அதிகபட்சம் 2 தலைனா அதுல தலையே இல்ல அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவாங்க. சரியா? இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. எப்பயுமே எளிமையான கொஸ்டினா இருந்தாலும் சரி, கடினமான கொஸ்டினாலும் சரி, அதை நம்ம எதிர்கொள்வதற்கான காரணம் 1 மார்க் அப்படின்னும் பொழுது
அனைத்து கணக்குகளுக்குமே சரிசமமான பார்வையை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு அதை நீங்க உதாசனப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க் நமக்கு வராம போயிடும். அதனால கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். வினாக்கு போவதற்கு முன்னாடி ஒரு சில தகவல்களை நாம தெரிஞ்சிருக்கணும். அந்த தகவல்களை பார்க்கலாம். ஒரு பகடையை உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் கூர்வெளி. ஒரு பகடை உருட்டப்படும் போது கிடைக்கும் கூர்வெளி என்ன நமக்கு தெரியும்? 6. சரிங்களா? அது என்னென்னவாக இருக்கலாம்? 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம். அப்போ ஒரு நாணயம் சுண்டப்படும் பொழுது அதிகபட்சம் என்னதான் வர முடியும்? 6 தான் வரும். 1 2 3 4 5 6. சரிங்களா? இதுவே 2 நாணயம் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூர்வெளியின் எண்ணிக்கை என்ன? சரி, 2 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூர்வெளியின் எண்ணிக்கை 36. சரிங்களா? 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 எக்ஸெட்ரா இருக்குமாறு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, வாங்க சம்குள்ள போகலாம். ஒரு பகடை சுண்டும் பொழுது இரட்டைப்படை பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரிங்களா? நமக்கு தெரியும் ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் கூர்வெளியின் எண்ணிக்கை 6. 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் கிடைக்கும். நம்ம உங்களை என்ன கேட்டிருக்காங்க? இரட்டைப்படை பகா எண். சரிங்களா? நம்ம பகா எண் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையுமே வகுபடுறது. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா இரட்டைப்படை பகா எண். இருக்கிறதுலே இரட்டைப்படை பகா எண் 2 மட்டும் தான். சரிங்களா? அப்போ 2/6. 2 2 2 6. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3ன்னு வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சிருச்சுங்களா? இதுக்கப்புறம் நீங்க யோசிச்சுக்க வேண்டியதான். அந்த 1 to 6ல எந்த மாதிரி எல்லாம் வினா கேட்கலாம்? 3இன் மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரியா? இப்ப 3இன் மடங்கு என்னென்ன வரும்? 3 6. கரெக்டுங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்? 6/2ன்னு வரும். அப்போ 1/3 ஆன்சர். புரியுங்களா? இதுக்கப்புறம் 2இன் மடங்கு கேட்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்வு. அதாவது ஒரு பகடை சுண்டும் பொழுது இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 1 to 6ல எது இரட்டைப்படை? 2 4 6. அப்போ 3/6ன்னு வரும். அப்போ 1/2ன்னு வரும். சரிங்களா? இது உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுங்களா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இரட்டைப்படை எண் கேட்கலாம், ஒற்றைப்படை எண் கேட்கலாம். ஒற்றைப்படை கேட்டா என்ன போடும்? ஒற்றைப்படை எண் கிடைக்க நிகழ்தகவு 1 3 5. அப்போ 3/6ன்னு வரும். 1/2. சரிங்களா? அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த மாதிரி கேட்டாலும் நீ அட்டன் பண்ணிடலாம். சரியா? இதுல இருந்து எந்த மாதிரி வேணா கேட்கலாம். ஒற்றைப்படை, இரட்டைப்படை, மடங்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 பகடை உருட்டப்படும் பொழுது முக எண் ஒரே மாதிரியாக இருக்க நிகழ்தகவு காண்க. முக எண்ணா என்ன அப்படின்னா இதுதான். சரிங்களா? 1,1. இது 1 முக எண்கள். அவங்க என்ன கேட்கறாங்க? முக எண்கள் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் வரும்? 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. அப்ப நமக்கு என்ன வரும்? 2 பகடை உருட்டப்படும் பொழுது கிடைவெளி எண்ணிக்கை 36. முக எண்கள் எத்தனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 6. அப்ப ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 1 6 6 36. சரிங்களா? அடுத்து ஒரு பகடை இருமுறை உருட்டப்படும் பொழுது கூட்டுத்தொகை 9 கிடைக்க நிகழ்தகவு என்ன? இந்த கூட்டுத்தொகைனா முக எண்களோட கூட்டுத்தொகை தான் கேட்கறாங்கன்னு அர்த்தம். சரியா? அது டைரக்டா கேட்க மாட்டாங்க சம்டைம்ஸ். என்ன பாருங்க, ஒரு பகடை இருமுறை உருட்டப்படும் போது என்ன ஆகுது? 2 பகடையா ஆயிடுது. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம பையன் ஒரு பகடைன்னு கேட்ட உடனே கூட்டுத்தொகை 9 அப்படிங்கும்போது வேற மாதிரி யோசிச்சிடாத. சரியா? வேற மாதிரி யோசிச்சு வேற மாதிரி போட்டுறாதீங்க. ஒரு பகடை இருமுறை உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் எண்கள். அப்போ முக எண்களோட கூட்டுத்தொகை என்ன வரணும்? 9 வரணும்னு சொல்றாங்க. அப்படி வாங்க. இது 6 வரைக்கும் தான் இருக்கு, நமக்கு வராது. இதுலயும் வர வாய்ப்பு கிடையாது. இங்க வரலாம். என்ன வரலாம்? 3,6 வரும். 3,6 இங்க வரும்பொழுது அடுத்து என்ன பாருங்களேன். 2 பகடை உருட்டப்படும் பொழுது முக எண்களின் கூடுதல் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரிங்களா? அப்போ இது 2 கூட்டப்படும் பொழுது ஒற்றைப்படை வரணும். சரிங்களா? அவ்வளவுதான். அதே மாதிரி 2 பகடையை உருட்டப்படும் பொழுது முக எண்களின் கூட்டுத்தொகை இரட்டைப்படை எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கலாம். 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக எண்களின் கூடுதல் 2இன் மடங்காக இருக்க நிகழ்தகவு என்ன? 3இன் மடங்காக இருக்க நிகழ்தகவு என்ன? அல்லது பகு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். சரிங்களா? கான்செப்டை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா எந்த மாதிரி வினா கேட்டாலுமே நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் போய் பாருங்க எந்த மாதிரி வினா கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.